ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரீதா அண்ட் சந்தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை காம்பு வச்சு எப்படி ஒரு ஈஸியான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை, முருங்கைக்காம்பு, கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். புளி வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சா ஈஸியாக ஊறிடும். இப்போயே ஊற வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சர் ஜாரில் முருங்கைக்காம்பை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிப்போம். அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காம்பை நம்ம வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு அதை இந்த மாதிரி அரைச்சியும் கொண்டு வந்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் புளி இப்போ ஊறி வந்திருக்கோம், அதை கரைச்சிருக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் அது ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம். சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகா, அப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச மிளகு சீரகம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அது கூடவே புளி கரைச்சி வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான ஈஸியான முருங்கைக்காம்பு ரசம் ரெடி. இது கூட சுட்ட சுட்ட சாதம் வச்சு அதோடு அந்த ரசத்தை ஊற்றி பசங்க சாப்பிட்டா முருங்கீரையோட எசன்ஸ் எல்லாம் சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.